வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 6. என்ன, அவனை போன்றே இவருக்கும் கெட்ட பழக்கங்கள் எல்லாம் இருக்கிறதா என்று அதிர்ந்தவளுக்கு நாசி விரிந்து இதழ்கள் துடித்தது. விழிகள் தன் வேலையை செவ்வனே செய்ய துவங்க தன்னுடைய நிலையை எண்ணி அச்சிறுமிக்கு வாழ்வே வெறுத்து போனது. தொண்டையிலிருந்து லேசாக கேவல் ஒன்று வெளிப்பட முயல வேகமாக முகத்தின் மீது இரு கைகளையும் அழுத்தி வைத்து அதை அடக்கியவள் கண்களை இறுக மூடி முதட்டை கடித்து தன்னை ஆசுவாசப்படுத்த முயன்றாள். அதன் விளைவாக நெஞ்சு அடைத்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஆரம்பிக்க பதற்றத்தில் கால்கள் வெடவெடவென்று நடுங்கி தொய்ந்து விழத் தொடங்கியது. சட்டென்று சுவரோரம் சரிந்தமர்ந்தவள், இல்ல, நான் பலவீனமாகிவிடக் கூடாது. ஏதாவது பிரச்சனைன்னா இங்கிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு எனக்கு உடம்புல தெம்பு வேணும். கடவுளே, எனக்கு எத்தனை சோதனைகள் கொடுத்தாலும் ஒவ்வொரு முறையும் ஏற்படுற ஆபத்திலிருந்து எப்படியாவது என்னை தப்பிக்க வச்சிடுவேன். அது போலவே இப்போது என்னை காப்பாத்தி விடு. நான் இங்கிருந்து வெளியேறுவதற்கு தயவு செஞ்சு ஒரு நல்ல வழியை காமிச்சு விடு. எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அந்த மாதிரி அசிங்கத்தில இருந்து மட்டும் என்னை காப்பாத்திடு. அது போதும், பிளீஸ் பிளீஸ் என கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தியிடம் தன் வாழ்விற்காக மன்றாட துவங்கினாள் அருந்ததி. ரிச்சர்டின் முக இறுக்கத்தை கவனிக்காத அவனோ, என்ன, இன்னைக்கு உன் ப்ரோக்ராம நான் எதுவும் கெடுத்துட்டேனா என்று வேடிக்கையாக வினவினான். போது நிறுத்து ராகேஷ், இனி இப்படி எதுவும் பேசாத, வாய மூடு. ஒரு காலத்துல நீ சொல்றது போலலாம் இருந்தவன் தான் நான். அந்த நேரத்துல என்னை துரத்துற தனிமை அப்புறம் தொழில் விவகாரங்களால உண்டான மன அழுத்தத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக அதை தற்காலிகமா நாடுனேன். மத்தபடி நீ சொல்ற மாதிரி கேவலமான எண்ணம் எதுவுமே எனக்கு இல்ல. இதுக்கு மேல என்னை பத்தி விமர்சனம் செய்யறத விட்டுட்டு நீ என்ன வேலையா இங்க வந்தியோ அதை மட்டும் கவனிச்சனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்று எழுந்தவன், வா, நீ தங்க வேண்டிய ரூம காமிக்கிறேன், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்தினா என்று எதையோ சொல்ல விளைந்தவன் யோசனையோடு அதை சொல்லாமல் பாதியில் நிறுத்திவிட்டான். என்னப்பா, பேச வந்ததை முடிக்காம பாதியில முழுங்குற என்று புருவம் சுருக்கினான் ராகேஷ். ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு வந்த உடனே பிஏவுக்கு ஒரு முக்கியமான மெயில் அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது திடீர்னு ஞாபகம் வந்தது. சரி, நீ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, அதுக்குள்ள நானும் அந்த வேலையை முடிச்சுட்டு தயாராயிரேன். 2 பேரும் வெளியே போய் சாப்பிட்டு வரலாம். ரிச்சர்டின் பேச்சில் ராகேஷுக்கு துளியும் நம்பிக்கை வரவில்லை என்றாலும் ஒரு எல்லைக்கு மேல் அவன் தன்னை எப்பொழுதுமே நெருங்கவிட மாட்டான் என்பதால் மறு பேச்சின்றி ஆமோதிப்பதாக தலையசைத்தபடி அவனுடன் நடந்தான். இந்த ரூம்ல நீ தங்கிக்கோ. நீ ஃப்ரெஷ் அப் ஆக எவ்வளவு நேரம் ஆகும்? எப்போ சாப்பிட போலாம்? 2 மணி நேரம் பஸ்ல வந்தது ஒரே அலுப்பா இருக்கு. ஒரு 1/2 மணி நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கிளம்புறானே. 2 மணி நேரம் பயணமெல்லாம் ஒரு பயணம்னு உனக்கு அலுப்பு வேற தட்டுது. நீ எப்போ சோம்பேறித்தனத்தை மட்டும் மாத்திக்கிறியோ தெரியல. சரி, நேரம் இப்போ 7:30. ஒரு 8:30க்கு அதுக்குள்ளவா தயாராக பாரு என்றவாறு தனது அறைக்கு சென்றான் ரிச்சர்ட். வெளியே பேச்சுக்குரல் குறைந்து அமைதி நிலவவும் கிச்சனில் இருந்து மெதுவாக தலையை நீட்டி ஹாலை எட்டி பார்த்தாள் அருந்ததி. ஒருவரும் இல்லை என்கவும் வேகமாக சென்று தன் அறைக்குள் நுழைந்து கதவை தாழிட்டுக் கொண்டாள். ராகேஷை வீட்டிற்கு அழைத்து வராமல் வெளியிலேயே கத்தரித்திருக்க வேண்டுமோ என்று எண்ணமிட்டபடி உடை மாற்றி வந்த ரிச்சர்ட் டிரெஸ்ஸிங் டேபிளின் முன்னின்று தலை வாரினான். தன்னுடன் போர்டிங் ஸ்கூலில் ஒன்றாக படித்த நண்பன் என்ற எண்ணத்தில் தொடர்பை துண்டிக்காமல் அவ்வப்பொழுது பேசி வந்தாள். இன்று என் எதிரிலேயே அமர்ந்து கொண்டு என்னை கீழ்த்தரமாக மதிப்பிடுகிறான் என அவனுக்கு சினம் ஏற்பட்டது. பள்ள இறுதியாண்டு வரை மிகவும் கட்டுக்கோப்பாய் இருந்த இடத்தில் அனைவரும் ஒழுக்க சீலர்களாகத்தான் இருந்தனர். வெளிநாட்டில் கல்லூரி படிப்பு தனிமை தந்த துயர் என்றுதான் ஆறுதல் தேடி மது மாது என திசை மாறி போனான் அவன். அவ்வப்பொழுது நாடி செல்வேனே தவிர எந்நேரமும் அதில் மூழ்கி கிடக்கவில்லையே. அதுவும் அந்த அபலை பெண்ணின் நிலையை நேரில் கண்ட பிறகு காட், இப்பொழுது நினைத்தாலும் சொல்லொன்னா வேதனையில் அவனின் ஈரக்குலை நடுங்கியது. 6 மாதங்களுக்கு முன்பு வரை ஏனோதானோ என்று வாழ்ந்து வந்தவன்தான் ரிச்சர்ட். ஒருமுறை தொழில் நிமித்தமாக நகருக்கு வெளியே இந்த ரிசார்ட் ஒன்றில் மீட்டிங் பார்ட்டி என கலந்து கொண்டு எல்லாம் முடிந்து
அவன் கிளம்ப நள்ளிரவு ஆகிவிட்டது. வீடு திரும்பும் வழியில் கார் ஹெட்லைட் வெளிச்சத்தில் சாலை ஓரத்தில் ஒரு பெண்ணின் உடல் கிடப்பதைக் கண்டு திகைத்து வண்டியை நிறுத்தினான். எதுவும் விபத்தோ என்று இறங்கி அருகில் சென்று பார்த்தவன் அப்பெண்ணின் நிலையைக் கண்டு வெகுவாக அதிர்ந்து போனான். சாமானிய பாமரன் கூட எளிதில் பகுத்தறிந்து சொல்லும் அளவிற்கு அந்த பெண்ணின் உடை ஆங்காங்கே கிழிந்திருக்க பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறாள் என்பது புரிந்து பதைவதைத்து போனான். ஒரு கணம் செய்வதறியாது ஒற்றை கையால் தலையை அழுந்த பிடித்துக் கொண்டவன் அப்பெண்ணின் முனகல் சத்தம் கேட்டு வேகமாக அவள் அருகில் மண்டியிட்டான். தண்ணி தண்ணி. விரைந்த காரில் இருந்து பாட்டிலை எடுத்து வந்து நடுங்கும் கரங்களால் அவளுக்கு தண்ணீர் புகட்டினான். என்றவளின் விழிகள் கரகரவென்று நீரை பொழிய உணர்ச்சி வேகத்தில் அவளுக்கு மூச்சிரைத்தது. அதன் பிறகே தன்னை சுதாரித்தவன் துரிதமாக செயல்பட்டு ஆம்புலன்ஸிற்கும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்துவிட்டு நிமிடங்கள் நரகமாக கரைய மூச்சுக்காற்றுக்கு தவித்து முணங்கும் அவ்விளம் பெண்ணின் அருகில் உள்ளத்தில் ரணத்தை சுமந்தபடி இறுகிய கல்லாக சமைந்து நின்றான் ரிச்சர்ட். முதலில் புறவழிச்சாலையில் ரோந்தில் இருந்த காவல்துறை வாகனம் ஒன்று அவன் அருகில் வந்து நிற்க அதிலிருந்து இறங்கிய ஆய்வாளர் ஒருவர் அப்பெண்ணிடம் சென்று விழிகளால் அவள் நிலையை அளந்துவிட்டு நெற்றியை தடவியபடி உடன் வந்து நின்ற காவலரிடம் மறுப்பாக தலையசைத்தார். இதற்கு என்ன அர்த்தம் என்று இவன் அதிர்ச்சியோடு பார்த்திருக்க, அடுத்து வந்து நின்ற ஆம்புலன்ஸில் இருந்து இறங்கிய மருத்துவ ஊழியர்கள் விரைந்து அந்த பெண்ணை பரிசோதித்து பார்த்தனர். சார், ரொம்ப கிரிட்டிக்கல், பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். பல்ஸ் ரேட் சுத்தமா நார்மலாவே இல்ல. உச்சக்கட்ட அதிர்ச்சியில உடல் உறுப்புகள் எதுவும் சரியான விகிதத்துல வேலை செய்யறது போலவும் தெரியல. ரொம்பவும் சந்தேகம்தான். நீங்க சீக்கிரமா துப்பு தொடங்கி இந்த பெண்ணோட வீட்டுல உள்ளவங்களுக்கு தகவல் தெரிவிக்க பாருங்க என்று விட்டு அவளை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தனர். நீங்க எங்க இருந்து வரீங்க? எப்படி சரியா இங்க வண்டியை நிறுத்தினீங்க என்று அவனை குடைய ஆரம்பித்தார் இன்ஸ்பெக்டர். அதிர்ச்சியின் விளிம்பில் இருந்தவன் அவரிடம் நடந்ததை விளக்கினான். அவனுடைய ஐடி எல்லாம் வாங்கி சோதித்து பார்த்த பின்னர் திருப்தியுடன், சரி நீங்க போலாம், எதுவும் தகவல் தேவைப்படுறேன்னு மட்டும் கூப்பிட்டா கண்டிப்பா வந்து விவரம் சொல்லணும் என்றார். சார், அந்த பொண்ணு என்று தவிப்புடன் வினவினான். லேசாக பெருமூச்செறிந்தவர், பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், கொடுமைதான் என்றார் வேதனையோடு. ஏன் இப்படி? உங்க டிபார்ட்மெண்ட்ல தான் இரவு நேர ரோந்து பணியில பல இடங்கள சுத்தி வர்றீங்களே, அப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? இதை தடுத்து நிறுத்த மாட்டீங்களா என்று சூடாக படபடத்தான் ரிச்சர்ட். தம்பி, வயசுலயும் அனுபவத்திலையும் நீங்க சின்னவர்ன்றத உங்க கேள்வியே நிரூபிக்குது. நாட்டுல இருக்க மக்கள் தொகைக்கு எத்தனை காவலர்கள் பெண்களோட பாதுகாப்புக்குன்னு தனியா காவல் இருக்க முடியும்? ஒரு இடத்துல ரோந்து பணி முடிச்சு நாங்க வேற இடத்துக்கு போறப்போ குற்றச் செயல்களையே தொழில்களா கொண்ட நாதாரிங்க கிடைச்ச இடைவெளியை பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி கொடுமையான செயல்கள்ல ஈடுபடுறாங்க. என்ன செய்யறது? முடிஞ்ச வர பெண்கள் தான் இப்படி நேரங்கட்ட நேரத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத சாலைகள்ல வர்றத வெகுவா தவிர்க்கணும். இதுக்குன்னே வேவு பார்த்துக்கிட்டு அலையிற பெடந்தண்ணி கழுகுகள்ட்ட இருந்து அவங்கள காக்குற பொறுப்பு குடும்பத்தினருக்கும் தான் அதிகம் இருக்கு. எங்க பெண்கள் முன்னேற்றம் சம்பாத்தியம்னு அதை மட்டும் கருத்துல வச்சுக்கிட்டு சமூகத்தில் நடக்கிற இந்த மாதிரி குற்றங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால ஏற்படுற பின் விளைவுகள் தான் இதெல்லாம். சரி, நீங்க கிளம்புங்க. எத்தனை பட்டாலும் இங்கொன்னு அங்கொன்னுமா அப்பப்ப இது நிகழத்தான் செய்யுது என்று முடித்துக்கொண்டு கான்ஸ்டபிளிடம் சென்று சில விஷயங்களை அவருக்கு அறிவுறுத்திவிட்டு தன் மேல் அதிகாரியிடம் வாக்கி டாக்கியில் தகவலை பரிமாற ஆரம்பித்தார் இன்ஸ்பெக்டர். பெரும் மனபாரத்துடன் வீடு திரும்பியவன் நித்திரையில் ஆளும் பொழுது விடிவெள்ளி விளைய ஆரம்பித்து விட்டது. காலையில் தாமதமாக எழுந்து பரபரவென்று கம்பெனிக்கு கிளம்பி செல்லும் வழியில் வழக்கம் போல காரில் இருந்த டிவியை ஆன் செய்தால் செய்தி சேனலில் கீழே ஓடிய முக்கிய செய்தி அவனை சடன் பிரேக்கிட்டு நிற்க வைத்தது. சென்னையின் புறநகர் பகுதியில் ஷிப்ட் முடிந்து நள்ளிரவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஐடி துறையை சார்ந்த இளம் பெண் ஒருவர் மர்ம நபர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி மரணம். இறந்தே விட்டாளா? அவனையும் அறியாமல் கண்களில் இருந்து 2 சொட்டு நீர் கன்னத்தில் வழிந்தோடியது. அதன் பின்னர் வெகு நாட்களுக்கு அதிலிருந்து அவனால் வெளிவரவே முடியவில்லை. எந்த பெண்ணை பார்த்தாலும் மூச்சுக்காற்றுக்கும் உயிருக்கும் ஏங்கி தவித்த அவள் முகமே நிழலாட செக்ஸ் என்பதையே அறவே வெறுக்க ஆரம்பித்தான்.
அதன் தாக்கம்தான் ராகேஷ் அவனை தினம் ஒரு பெண்ணோடு என ஒப்பிட்டு பேசவும் அருவருப்பில் கடும் கோபமாக மாறியது. ஆனால் தன் நட்பின் உதவியை நாடி வந்தவனை ஒரு நிலைக்கு மேல் எதுவும் சொல்ல இயலாது தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். ராஸ்கல், விவஸ்த கெட்ட ஜென்மம்! எதில்தான் பொறுமை என்றில்லை? 4-5 வருடங்களுக்கு பிறகு பார்க்கிறோமே என மதித்து வீட்டிற்கு அழைத்து வந்தாள். இப்படி கேவலமாக பேசுகிறான். நாளை அவனுடைய இன்டர்வியூ முடித்தவுடன் முதலில் இங்கிருந்து அனுப்பிவிட வேண்டும். பெண்களை பற்றி நல்லெண்ணமில்லாதவன். இவன் முன்னால் சின்ன பெண்ணான அருந்ததியை கூட வரவிடக்கூடாது. அதனால்தான் ரெஃப்ரெஷ் செய்து வந்தால் காஃபி அருந்தலாம் என்பதை கூட சொல்லாமல் பாதியில் நிறுத்திவிட்டேன் என வேக வேகமாக சிந்தித்துக் கொண்டிருந்தவன், ஆமா, அவன் எங்க வந்ததிலிருந்து என் கண்ணே படலையே என்று குழம்பினான். ஆனால் அறைக்கதவு திறந்திருந்த மாதிரி தோன்றியதே. ஒருவேளை இவன் பேச்சை கேட்டு உள்ளேயே பயந்து நின்று விட்டாலும் அதுவும் நல்லதுதான். இந்த பண்ணாடகிட்ட அறிமுகப்படுத்துற வேலை மிச்சம் என்று தன் நண்பனை நிந்தித்தபடி அவளை வேகமாக தேடிச் சென்றான் ரிச்சர்ட். அவள் அறைக்கதவு சாற்றி இருக்கவும், அருந்ததி என்று அழைத்தபடி மெல்லமாக கதவை தட்டினான் ரிச்சர்ட். அன்றைய இரவை போலவே இன்றும் வாயை திறவாமல் அச்சத்தில் உடலும் உள்ளமும் நடுங்கிக் கொண்டிருக்க, நிம்மதியற்று அலைப்புறும் விழிகளுடன் மறுபுறம் அமைதியாக அமர்ந்திருந்தாள் அக்குழந்தை பெண். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.